அரண்மனை. அந்த அரண்மனையில் திருடுவதற்காக ஒரு திருடன் நடுநாசை நடு இரவிலே செல்கிறான். வழக்கமா திருடங்க நடுநாசை இருப்பாங்க, எங்க பார்த்தாலும் திருடங்க இருக்காங்க. இப்ப எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சா கூட எப்படியாவது அபேஸ் பண்ணணும் சொல்லிட்டு பலவிதமான யுக்திகள். இப்போ திருடங்க நேராகவும் திருடல, உங்களுக்கு தெரியும் நிறைய சைபர் கிரைம் மாதிரி நிறைய பல விதங்கள்ல இன்னைக்கு திருட்டுக்கள் நடந்து கொண்டு இருக்கிறார். நான் சொல்றது ரொம்ப நாள் முன்னாடி பல ஆண்டுகள் நடந்த ஒரு நிகழ்வு, கதையா வச்சுக்கலாம். அப்போ அந்த திருடன் அந்த அரண்மனைக்குள்ளே செல்கிறான், நினைத்து கொண்டு இருக்கிறான் எல்லாம் தூங்கி கொண்டு இருப்பார்கள் என்று. அங்க பார்த்தா 2 பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த பேசி கொண்டிருப்பதா? அரசனும் அரசியும். நீங்க கேட்கலாம், என்ன ஃபாதர் அந்த நேரத்திலேயா பேசுவோம்? ஏன்னா டைம் இல்லை. நம்ம மாதிரி இவ்வளவு நிறைய பேருக்கு டைம் இல்லை, 2:30 மணிக்கு மேல சாட் பண்றீங்க. அது மாதிரி கணவனும் அந்த அரசியும் அரசனும் பேசிக்கொண்டு இவன் ஒட்டு கேட்கிறான், என்னையா என்ன பேசுறாங்க? தன்னுடைய மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்ய வேண்டும். மகள் பருவ வயது அடைந்த இளவரசி அவளுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லுவீங்க, நல்ல ஐடியில வேலை செய்யணும், நிறைய அழகா இருக்கணும், நல்ல குடும்பமா இருக்கணும், நிறைய வசதி வாய்ப்பு, வெளிநாட்டுல இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும். அப்படிலாம் இன்னைக்கு நீங்க பாக்குற பாடல ஒரு பெரிய பாப்பீங்கல்ல, அவர் நல்லவனா கெட்டவனா பாக்குறது இல்லை, அதை விட்டுட்டு மத்த எல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் கருப்பா தான் பரவாயில்ல, நல்லா வசதியா இருக்கா, நல்லா பணம் இருக்கா, ஓகே கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, அதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறதே இல்லை. இப்படியாக பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ அரசன் சொல்லலாம், ஏங்க இன்னொரு அரசனை ஒரு நாட்டுல போயிட்டு அந்த இளவரசனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்றாரு அரசன். நம்ம ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற யாராவது ஒரு சாதுவை, சாதுனா தெரியும், சன்னியாசியை திருமணம் செய்து வச்சிடலாமா அப்படின்னு. நடைமுறைக்கு ஒத்து வருமா? சன்னியாசி எங்க கல்யாணம்? அவர் தான் எல்லாத்தையும் திறந்துட்டு போயிட்டாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல அவர் தான் மகளை பொறுப்பா பார்த்துப்பாரு, எதுவும் அந்த ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை, இந்த நாட்டு மேல பற்றுலாம் இல்லாத ஒரு ஆளா இருப்பாரு. அப்ப அவர் நல்லா வச்சுப்பாரு இளவரசிய மகளை என்று சொல்றான். அப்ப உடனே இப்போ நம்மால் கேட்கிறான், யாரு ஓட்டு கேட்கிறாரு, நம்முடைய திருடர் வச்சுங்க. திருடர் முடிவு பண்றார், போய் டெய்லி திருடி எங்க பொழைக்கிறது, பிளான் 2 பிளான் என்ன பண்றாரு, போறார் ஆத்தங்கரை. அங்கதான் உட்காந்து அந்த முத்தரிய நிறைய பேர் இந்த என்ன சொல்லுவீங்க, கங்கை கரையோ அரவத்துல அந்த மாதிரி கையாலாம் சொல்லுவாங்க, அந்த ஓரத்துல உட்காருவாங்களா. அது மாதிரி அந்த ஊர்ல ஆற்றங்கரை ஒருக்கு அந்த ஒரு மண்டபத்துல ஒரு கோயிலாண்ட நிறைய சாதுக்கு உட்காந்துக்கான். நம்பாலும் போடுறாரு, வேஷம் போடுறாரு, போட்டுக்கிட்டு அந்த எல்லாம் துணியெல்லாம் போட்டு எப்படி நிறைய பேர் மாதிரி உடுப்பு போட்டு போய் உட்காந்துட்டாரு. சொன்ன மாதிரி அரசன் என்ன பண்றான், படை வீரர்களை அனுப்பிச்சு விடுறான். முதல்ல போய் கேளுங்க, அரசனுடைய மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, உங்களை யாராவது திருமணம் செய்ய விரும்புகிறீங்களா? நம்ம ஆளுங்க வெயிட் பண்ணிருப்பான், முட்டிங்கன்னா இப்போ இல்ல உடனே எப்படா கிடைக்கும் ஜாக்பாட்டு. அரசர் பயங்கரமான சொத்துக்களுக்கு அதிபதி, பெரிய ஆளு, என்ன அப்போ எம்பால் நான் சொன்ன நம்ம திருடர் அவன் உட்காந்துருக்காரு, அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருக்காச்சு, மெடிடேஷன் பண்றாரு. அந்த படை வீரர்கள் ஒரு போறான், வயசானவங்க அங்க போய் கேட்கிறாங்க, யாரும் ஒன்னும் ஒத்துக்கவே இல்லை. இவர்கிட்ட வராங்க, இவர் வாயத்தர்களை, யாரு நம்ம திருடர் வாயத்தர்களை, எங்க இந்த மாதிரி இளவரசுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நீங்க தான் இதுல கொஞ்சம் இளமையா இருக்கீங்க, வரீங்களா? உடனே பதில் சொல்லிட்டா முடிஞ்சிச்சே இல்ல, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போவான். முடியாது, அமைதியாட்டார். இவங்க போயிட்டு போறாங்க. போய் அரசர் சொல்ற, அரசே நாங்க போய் பார்த்தோம், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டோம், யாரும் ஒத்துக்கல. ஆனா எங்களுக்கு என்னமோ அங்க ஒரு வாலிப இருந்தான், வாலிப சன்னியாசி. அவன் மற்றவங்களாம் கொஞ்சம் தாடி வச்சுட்டு வயசாக இருந்தாங்க, அது அவன் கொஞ்சம் அமைதியா இருந்தான். அவனை நம்ம ட்ரை பண்ணலாம், அவன் நம்ம இளவரசிக்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவன் என்ன பண்ணுவான், ஒத்துக்கொள்வான் அப்படின்னு சொன்னான். சரி அரசு வேற வழி இல்லை, ஏன்னா பொண்ணு பார்க்க போனா இப்போ நீங்களாம் இப்ப பார்த்துட்டீங்க, இப்ப அப்பா அம்மாவுக்கு பசங்க வேலையை வைக்குது இல்லை, நான் பார்த்துட்டேன், இவன் தான் நான் லவ் பண்ற பையன், அவனை நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு இன்னைக்கு பசங்க 2 பேரு அம்மா அப்பாவுக்கு வேலையே கொடுக்காம ரொம்ப அழகா பண்ணிடுறீங்க. அப்ப அரசர் என்ன பண்றாரு, பெண் தேடும் படல தெரியும், அம்மா அப்பா எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க, எல்லா மேட்ரிமணி பாருங்க, நிறைய எக்கச்சக்கமான மேட்ரிமணி, தமிழ் கிறிஸ்டியன் மேட்ரிமணி, அந்த மேட்ரிமணி இந்த மேட்ரிமணி போடுங்க. 1000 பேர் 45 பேரை பார்த்து ஒருத்தரும் பிடிக்கலையாம். ஒருத்தன் இப்ப சொல்றான் 45 பேரை பார்த்தானா. நான் சொன்னேன், ஒன்னு அந்த பொண்ணுக்கு பிடிக்குது இல்லையா, இவருன்னு அந்த பொண்ணு செக் பண்ணிட்டேன், ஒன்னு அந்த பொண்ணு செக் பண்ணிருக்கோம் தெரியல. சரி ஓகே. அப்ப தலைவர் போறாரு, அரசர் போய் நிக்கிறார். அப்ப கரெக்டா இப்படிதான் போறாரு, நம்ம திருடர் தான் போறார், திருடர் போறார், திருடர் போய் நிக்கிறார். இந்த மாதிரி அப்படியே அடக்கம் உடக்கமா நின்றுட்டு
என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய முயற்சித்திருக்கேன், நீங்க விரும்பினீங்கன்னா என் மகளை திருமணம் செய்து கொள்ளலாமே அப்படின்னு கேட்கிறார். திருடருக்கு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாவே அரசா வந்திருக்காரு. அப்படியே நைசா ஓரக்கண்ண பாக்குறாரு. அப்படி கண்ண மூடி ஓரக்கண்ண பாக்குறாரு. அந்த நாட்டினுடைய அரசர் பவ்யமாக அடக்கம் ஒடுக்கமாக இப்படி ரொம்ப, உங்களுக்கு தெரியல, ரொம்ப அப்படி பணிவா அவரு கெத்தர் பரல யாரங்கே அப்படின்னு சத்தம் போடுவாரு. 4 பேர் வந்து நிப்பான், தோட்டத்தல் அப்படின்னு அப்படின்னு அதிகாரத்து உள்ள ஒருவர் வந்து என்ன பண்றாரு, இவன் முன்னாடி அப்படியே அடக்கம் ஒடுக்கமா பவ்யமா பவ்யமா அப்படியே கேட்கிற. ஓரக்கண்ணால் பார்த்த திருடருக்கு ஒரே ஷாக்கு. சில நேரத்தில் அடிக்கும் பாருங்க நமக்கு மண்டையில. இதுதான் பயங்கரமான ஒரே ஒரு அப்படின்றக்குள்ள யோசிச்சான். ஒரு ஷார்க். ஆப்டரா நான் ஒரு திருடன், நல்லா வச்சு நமக்கு தான் தெரியும் திருடன். ஆப்டா நான் ஒரு திருடன், டெய்லி அங்கங்க திருடி அடி உத வாங்கி ஜெயிலாம் போய் வாட்டிட்டு வந்தேன். ஒரே ஒரு நாள் தான் என்ன பண்றாரு, என்ன வேஷம் போட்டாரு, ஒரு நாள் திருட வேஷம் போட்டதுக்கு என்ன பண்ணிட்டாரா ராஜா, அப்படியே வந்து உட்காந்துட்டாரு முன்னாடி பவ்யமா. அப்பதான் யோசிச்சானா பாருங்க, ஷார்க்கு ஒரு நாளுக்கே ஒரு நாட்டினுடைய அரசர் வந்து என் முன்னாடி அடக்கம் ஒடுக்கமா பவ்யமா இருக்காரு. வாழ்நாள் முழுவதும் நான் சன்னியாசாக மாறினால், புரியுதா, இந்த நாட்டு அரசன் என் காலில் வந்து கிடப்பான். அன்னைக்கு முடிவு பண்ணாராம். கல்யாணம் பண்ணி சொன்னாரா, கல்யாணம் பண்ண சொன்னாரா, என்ன ஆனாரு, என்ன ஆனாரு அவரு திருடர், என்ன ஆனாரு, மனம் மாறி ஒரு சன்னியாசாக மாறி. இந்த கதை சொன்னாலும் சிரிக்க மாட்டீங்க, எல்லாத்துக்கும் அப்படியே இஜ்ஜத்துள்ள குறைக்க மாதிரி. இந்த ஒரு படத்துல இருப்பாங்கல்ல, அது இது எது, அவன் ஒருத்தர் சிரிக்க வைப்பான் பார்த்தியா, சில பேர் சிரிக்கவே மாட்டான். அவனும் எவ்வளோ ஜோக்கு சொல்லி பார்ப்பான், நிறைய ப்ரோக்ராம் பார்ப்பான். கார்த்திகம் பூசிக்க வேண்டாம், போய் 8 மணிலேருந்து 9 மணிக்கும் சிரிக்கக்கூடாது அப்படின்னு வாயே தரக்கூடாது, பல்லே தரக்கூடாது. இந்த பக்கம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் தூங்க மூச்சிங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பார்க்கிறேன் இந்த ஒரு நிகழ்வை, இந்த 3 மாசங்கள் திருவரை காலத்தினுடைய இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை இறை வாசங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது மாற்றம் இதான் நான் நீங்களோடு பகிர்ந்து கொள்ள இருப்பது. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, பொதுவாக இப்ப நம்ம வாழ்ற இந்த காலத்துல, என்னங்க தலை சரியில்லைங்க, இந்த நாடே சரியில்லைங்க, இந்த ஊரே சரியில்லைங்க, என்னங்க ரோடு சரியில்லைங்க, இந்த முதல்வர் சரியில்லைங்க. இன்னைக்கு அப்படியே அசால்ட்டா நம்ம என்ன பண்றோம், நிறைய பேரை அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த ஸ்கூல் சரியில்லை, அந்த பங்கு சரியில்லை, அந்த ஆஸ்பத்திரி சரியில்லை, அந்த டாக்டர் சரியில்லை. நீங்க யோசிப்பாங்களேன், நிறைய நேரங்கள் அப்படியே அசால்ட்டா நம்ம என்ன பண்றோம், மற்றவங்க சரியில்லை சரியில்லை சரியில்லை, மற்றவங்க சரியில்லை, ஆனா நீ நான் அவங்களாம் ஏன் சரியில்லை, யாரும் மாறலங்க, எல்லாம் ரொம்ப சுயநலவாதி, எல்லாம் செல்பிஷ், மோசமான உலகம் இது. பொதுவாக இன்னைக்கு பேசுறாங்க, நீங்க கேட்டு மனிதர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் நான் பேசுறேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், மாற்றம் சமூகத்தை உங்களால மாற்றவே முடியாது. நான் உன எழுதி போட எடுத்துங்க, சமூகத்தை உங்களால் மாற்ற தனி மனித மாற்றம். நான் சொன்ன அந்த சன்னியாசி ஆக மாறிய திருடன், அந்த ஒரு ஷார்க், ஒரு ஒரு அந்த மூலையில ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாம்பாங்களேன், அவன் வாழ்வு மாறியது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல கூட பாத்தீங்கன்னா திருவருத்தி காலத்துல ஆண்டவர் நமக்கு விடுக்கிற அற்புதமான இன்னைக்கு வாசகங்கள் ரொம்ப அழகாக வாசி கேட்டோம். முதல் வாசகத்தை எடுத்துக்கலாம். இதை நான் பலமுறை சொல்லி கொண்டான். பாத்தீங்கன்னா இந்த இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய அன்பை மறந்து துறந்து போறாங்க, பாபிலோனில் அடிமையா இருக்காங்க. அப்போ நிறைய துன்பங்களுக்கு ஆளாறாங்க. பிறகு எருசலேமே உன் துன்ப துயரத்தின் ஆடையை களைந்து விடு, கடவுளுக்கு அருளும் ஆட்சியின் பேரழகியை என்றென்றும் ஆணையாக அணிந்து கொள், கடலில் வருகிற நீதி ஆணையாக புனைந்து கொள், என்றென்றும் உள்ள ஒரு மாட்சி மணிமுடியாக தலை மீது கூடிக்கொள் அப்படின்னு சொல்ற. பாத்தீங்கன்னா பாரூக் என்ற அந்த இறைமாக்கினர் இந்த இஸ்ராயல் மக்களை எப்படிமா ஒரு இஸ்ராயலை ஒரு பெண்ணாக உருவகிக்கிறார். தலையில சூடிக்கோள், ஆடைய அணிந்து கொள். அப்புறம் அவங்க பலவிதமான வேதனைகளோடு, உங்களுக்கு தெரியும் அடிமைத்தனம், நிறைய துன்பங்கள், நிறைய வேதனைகள், சொந்த வீடை விட்டுட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமே. பேருங்க வெளிநாட்டில் வேலை செய்யறாங்க, அகதிகள்ல போய் சொல்றாங்க, அகதிகள் அல்லது வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டம், ஐயோ என் சொந்த ஊர்ல போக முடியலையே, சாப்பிட முடியலையே, என் குடும்பத்தோடு இருக்க முடியலையே, இந்த வேலைக்காக போறான் பாருங்க. அவனுக்கு தெரியும் அந்த வலி வேதனை என்னன்னு சொல்லி. அப்ப இதே ஒரு சூழல் தான் இந்த என்னது இறைவாக்கினர் பாருக்கு சொல்றார். அப்பதான் சொல்றார், உன் துன்பத்திலிருந்து உன்னை வெளிவருவதற்காக உன் மீட்பர் உன்னை தேடி வர இருக்கிறார். வசனம் கடகா எழுந்திரு எருசலேமே,
உன்னை தேடி வரக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார், இறைப்பற்று உடைய மாட்சியாக உன்னை நிறுத்துவார் அப்படிலாம் வசனம் இன்னைக்கு ரொம்ப அழகாக நம்ம இன்னைக்கு முதல் வாச கேட்டோம். அப்ப இன்னைக்கு நான் யோசிப்பாங்க, கடவுள் மக்களை தேடி வைதான். உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துமஸ் இதை பற்றி நம்ம பலமுறை சென்று தெரிகிறோம். கடவுள் மக்களை தேடி வருகிறார். அங்க பாத்தீங்கன்னா பல இடங்களில் நான் சுட்டி காட்ட முடியும். ஒவ்வொரு முறையும் அவர் இந்த இறைவாக்கு அனுப்பி உங்களுக்கு மீட்பை வருவார், மீட்பு தருவார், உங்களுடைய துன்பங்களிலிருந்து, உங்களுடைய வியாதிகளிலிருந்து, உங்கள் நோயிலிருந்து விடுவிப்பார் என்ற நம்பிக்கை செய்தியை தருகிறது தான் பழைய ஏற்பாடுல இறைவாக்கினுடைய மிகப்பெரிய ஒரு பணியாக இருந்தது. அப்ப இன்னைக்கு நான் கூட யோசிப்பாங்க, இனிமே நாம வாழ்ற சமகாலத்துல இயேசு எப்படி நம்மை சந்திக்க வரலாம்? எனக்கு இந்த சக்கேயுடைய வாழ்வுக்கு தான் ஞாபகம் வரும். சக்கேயுவை அவன் கடவுளை தேடினான், இயேசு அவனை தேடி போல. வசனத்தை வாசிங்க, லூக்கா நட்சத்திர. அவன் காண விரும்பினான், அவன் தான் மரத்து மேல ஏறினான். அதுக்கப்புறம் தான் இயேசு சொல்றார், நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் பாருங்க. கடவுள் அவனை தேடி போல, அந்த பக்கம் போறாரு, அவன் அவனை தேடினான். அதுக்கப்புறம் இயேசு சொல்றார், நான் வீட்டுக்கு வரேன், நான் உன்னோடு விருந்து உண்ணு சொல்றார். அங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதை நம்மால வாசிக்க முடியும். இன்னைக்கு என்னையும் உங்களையும் தேடி கூட கடவுள் வந்து கொண்டே இருக்கிறார். எங்க என்ன பிரச்சனைக்கு நற்செய்தி தான் ரொம்ப அழகாக வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி எப்படி நம்ம ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தயாரிப்பது. நீங்க பாத்தீங்கன்னா, நான் பல முறை இந்த ரோட்ல போகும்போது எனக்கு பயமா தான் இருக்கும். சிலத்துல கார்ல போகும்போது பயம் இல்லை, டூ வீலர் போனா அங்கங்கு பள்ளமா இருக்கும். அதுவும் தண்ணி எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க அப்படி ஏறியனா பொத்துன்னு கீழே வந்துருக்கு. பின்னாடி வர வண்டி நம்மளை தட்டிட்டு போயிட்டே இருப்பான். நான் இப்போ நிறைய போட்டாங்க நினைக்கிறேன். இந்த மழை வந்தாலே தெரியும், ரோடே இல்லாம போயிடும். ஆண்டவர் சொல்ற வசனம் அழகாய் சொல்றது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படட்டும், கோணல் அளவை நேராக்கப்படட்டும் அப்படின்னு சொல்றான். அவன் நான் யோசிச்சு கொண்டிருந்தேன், என்ன பள்ளம் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் என்னங்க பள்ளங்களை வச்சிருக்கோம்? நீங்க பாருங்க, இந்த மனதை பள்ளம் கூட சொல்லலாம். நீங்க நிறைய நேரங்கள்ல பொதுவாகவே நீங்க நிறைய பேர்கிட்ட பேசிப்பாங்களே, நானும் கூட நிறைய பேர்கிட்ட பேசிக்கேன். பல பேர்கிட்ட நிறைய பேர் காயங்களோடு இருக்கிறாங்க, நிறைய காயங்கள். நீங்க பேசினா தெரியும், அவங்ககிட்ட வெளியே சொல்ல முடியல. அது உறவுல பிரச்சனை, மற்ற ஏதோ பிரச்சனை, மனக்காயம், பணக்காயம், மனசு ஏமாத்திட்டான், சொந்தக்காரர் பண்ணிட்டான், ஃப்ரெண்ட் இப்ப காதலிச்சேன், என் நண்பர்கள் தோத்தேன், இது பண்ணிட்டான் அப்படின்னு நிறைய நேரங்கள் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும் பாருங்களேன். நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, இந்த பள்ளம் என்பதை பற்றி பேசும்போது சொல்லலாம், காயங்களோடு வாழ்பவர்கள். நிறைய நோய் வந்துடுச்சு, எனக்கு இந்த வியாதி வந்துடுச்சு, என் தோல்வி, எனக்கு வியாபாரம் போயிடுச்சு, அல்லது என் வாழ்க்கையில் நான் நல்லா இருந்தேன், இன்னைக்கு நிறைய கடன் தொல்லையில வாழ்ற, நிறைய காயங்கள். அவன் என்னை கூண்டு போயிட்டு இப்படி என்னை கையை மாட்டி விட்டான், இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நான் இன்னைக்கு ரொம்ப அவசரப்படுறேன் அப்படிலாம் நிறைய பேர் பாருங்க. ஆனா வெளியே சொல்ல முடியாது. அதான் நினைக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப அழகான வசனம், இந்த பள்ளங்கள் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படட்டும் சொல்ற. அப்ப இன்னைக்கு நீங்க கூட எப்படி இயேசுடைய வருகைக்காக நிறைய எல்லாருக்குமே இருக்கு. நீ உட்கார்ந்து பேசி பாருங்க, நீங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேருக்கும், படிக்கிற பிள்ளையிலிருந்து வயசான தாத்தா பாடி வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. நீங்க பேச ஆரம்பிச்சா சிலத்தை கண்ணில் தண்ணி வந்துடும். சொல்லுமா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், பாருங்க இவ்வளவு பெத்து வளர்த்தேன், என்னை பார்க்க கூட மாட்டான், என்னை போய் ஒரு இதுல சேர்த்துறான், கல்யாணம் பண்ணி வச்சவனே பொண்டாட்டி பின்னாடி அலையிறான். அந்த அம்மா சொல்லுமா, மாமியாரு நீங்க உட்காந்து இருக்க மாமியார் சொல்லுமா, எதுக்கு இருக்கிறதுக்கு சோறு இல்லாம போயிடும் இல்ல. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த காயங்கள் தான் பல பெரிய பிரச்சனையாய் மகிழ்வை தொலைப்பதற்கு காரணமாய் அமைந்து விடுகிறது. அவன் ஆண்டவர் சொல்றார், பள்ளங்கள் நிரப்பப்படட்டும். ரோட்ல இருக்கிற பள்ளங்கள் நிரப்பினாதான் ரோடு ஒழுங்கா போவோம். நான் சொன்ன மாதிரி எத்தனை ஆக்சிடென்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இந்த மதுரவாயில் அந்த ஏரிக்கரை கடந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சி கண் முன்பாக வருகிறது. அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியல, பேப்பர்லாம் வந்துச்சு செய்தியாக, நான் பார்த்து வாசித்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ரோடு திரும்புறோம்ல, ஏரிக்கரை அந்த பக்கம், அந்த மேலே வண்டிய ஷாம் அகாடமி, ஒரு பெரிய பள்ளம். நானே பல முறை போயிருக்கேன் அந்த அன்பிங்களை சந்திக்கும் போது. காலையில தன்னுடைய தம்பியை ஸ்கூல்ல கூட்டு போறதுக்காக போறான். ஷாம் அகாடமி தான், இந்த கடந்த ஜனவரி மாதம் நினைக்கிறேன். போகிற அந்த பள்ளம் மழை பெய்து இருக்கிறது. அந்த பள்ளத்துல இந்த பொண்ணு இத்தனைக்கும் ரொம்ப ஸ்லோவா போயிருக்க, ஏறுது பள்ளம், பக்கத்துல தண்ணி லாரி, முடிஞ்சிச்சு கதை. இப்பதான் ஐடியில சேர்ந்து 60,000 சம்பாதியம். அந்த குடும்பம் பொண்ணை தான் நம்பி இருக்கு. ஆனா இப்போ யோசிச்சு பாக்குற, அந்த பள்ளம் அங்க இல்லாம இருந்தா அந்த பொண்ணு செத்துருக்குமா? அந்த பள்ளத்தை தண்ணி வராம இருந்த பள்ளம் இருந்தா பரவாயில்ல, மழை தண்ணீர் தெரியல. அப்ப அந்த பள்ளம் நிரப்பப்படல, விளைவு ஒரு உயிர் இறந்து போடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனே அடுத்த நாள் அந்த இடத்துல போட்டுக்கிட்டு உடனே நிறைய பேர் போன இது மாதிரி பண்ண எப்படி எத்தனை பேர் உயிர் சாவ போதுன்னா
அடுத்த நாள் ரெடி பண்ண இப்ப அங்க பள்ளமே இல்லை. நீங்க நிறைய நேரம் நம்முடைய உள்ளம் என்ற பள்ளத்துல நிறைய காயங்கள், நிறைய வேதனைகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பள்ளங்கள் நிரப்பிதான் இயேசுடைய வருகை என்ன பண்ணுது? அந்த இஸ்ராயேல் மக்கள் துன்பங்களால், துயரங்களால், வேதனைகளால், வசனங்களாக நான் வாசித்தேன். அவ எல்லாத்துக்கும் ஆண்டவர் விடுதலை தருகிறார், விடிவு தருகிறார், பதில் அளிக்கிறார். அவருடைய காயங்களில் இருந்து அவளை குணமாக்குறார். இன்னைக்கு நான் நீங்க எந்த விதமான பள்ளங்க, எந்த விதமான காயங்களை வைத்து இந்த காயங்களால் நிரப்பப்படும், இந்த காயங்கள்லாம் ஆறும். அதுக்கு தான் இயேசுடைய வருகை. அதற்காக நாம என்ன பண்ணோம்? நம்மை ஆயத்தமாக்கணும். இரண்டாவது விஷயம், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படட்டும். இன்னைக்கு மலை அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? மலை கைத்தட்டுங்க, ஜோர கைத்தட்டுங்க. அவருக்கு வெத்தன்னு சொல்லிட்டார். இந்த உலகம் இன்னைக்கு நாசமா போகுது அப்படின்னா நான் சொல்ல, எல்லாருமே சொல்றாங்க. எல்லாருக்குள்ள விதம் நான் சொல்ல, எல்லாருக்கும் இதெல்லாம் ஒன்றும் புதுசுனா இல்லை. எல்லாருக்குள்ள அப்படியே உள்ள பூந்து கிடக்கு ஆணவம், மலை, அப்படியே குன்று. நான் சொல்வேன் அழகாய், நான் அடிக்கடி சொல்லுது, இந்த உங்களுக்கு சொல்வேனே, என்ன சொல்வேன், அந்த கண்ணுக்குட்டி தான் சொல்வேன்ல. கண்ணுக்குட்டி பிறந்தப்ப பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும். என்னது? கொம்பு சின்னதா இருக்கு. நீ பார்த்துருப்பீங்க, நீ தடவைலாம் உள்ளலாம், அப்படியே வளர ஆரம்பிக்கும், கொம்பும் வளர ஆரம்பிக்கும். அப்ப என்னது? கொம்பு முளைக்கும், தடி அப்படின்னு நம்புறாங்க. அப்படியே போனோம், அதுக்கு திமிரு வந்துடும், தனாவிட்டு வந்துடும். அதுக்கு அதிகமான அகந்தை. கொஞ்சம் படிச்சிட்டோம், கையில நிறைய காசு வந்துடுச்சு, வீடு கட்டிட்டோம், காரு வாங்கிட்டோம், பையன் வெளிநாட்டு இருக்கான், நிறைய நகை வாங்கிட்டோம், அவ்வளவுதான், நம்மளை கையிலே பிடிக்க முடியாது. பல இடங்கள் நான் பார்த்திருக்கேன். இந்த நான் என்ற எண்ணம் தான். நிறைய மலைகள் ஆண்டு ரொம்ப அழகாய் சொல்றார், மலைகள் யாம் தாழ்த்தப்படட்டும், அடிச்சு நொறுக்கணும். நிறைய நேரம் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் விழா என்ன, வருஷம் வருஷம் ட்ரெஸ் மாட்டிக்கணும், வருஷம் வருஷம் மட்டன் பிரியாணி பண்ணோம், வருஷம் வருஷம் வீட்டை டெக்கரேட் பண்ணோம், கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் போனோம், கேக் வெட்டணும், அதோட மட்டும் வந்தா கிருப்பு வச்சா போதுமா? ஆண்டவர் சொல்ல, நான் சொல்ல, நீங்க என்னோட உன்னோட எல்லாட்டும் இருக்குதான் ஆணவம். ஒண்ணு சொல்லக்கூடாது. சில பேர்லாம் இருக்காங்க, அப்படி சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான், புஷ்ன்னு வந்து கோவம். எங்கிட்டு வரும் அந்த கோவம்? என்ன டச் பண்ணிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை செல்ஃப் வார்த்தைகள் தான். நிறைய பேர் வார்த்தையால யாராவது கட்ட, நோரால நான் கெட்டேன்னு சொல்லுவான். பாத்தீங்களா? யாரால நான் கெட்டேன், நோருனா ஐ மீன் வாயால நான் கெட்டேன்னு சொல்லுவாங்களா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனையை இந்த அகந்தை. நிறைய நேரங்கள் அப்படி வாழ்வு பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன். அந்த ஒரு சாமியார், அவருக்கு இந்த பங்குல இருக்க ரொம்ப மக்கள் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பங்கு மாசம் அவர் இந்த பங்கு விட்டு போயிடலாம் பார்க்குறேன். ஒன்றும் பசங்க இந்த ஊரு திருந்தாது, அதெல்லாம் நாசமா போவீங்க, நீங்களாம் எல்லாம் நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு கத்துறாரு. ஒரு பையன் மட்டும் சொல்றான், சாமி நான் நரகத்துக்கு போக மாட்டேன், ஏன், நான் இந்த பங்கு இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம் நினைக்கிறது நான் என்ற அகந்தை, ஆணவம் நம்மை கவிப்படுத்திக் கொண்டது. எப்படிலாம் நம்ம தயாரிக்கலாம் இயேசுடைய வருகைக்காக? காயங்கள், பள்ளங்கள் நிரப்பப்படட்டும், மலைகள் எல்லாம் அடிச்சு உடைக்கட்டும், அது இல்லாம போகணும். அது நிறைய நேரங்கள் இன்னைக்கு நிறைய உறவுகள்ல எனக்கு தெரியும். நிறைய விஷயம் மடிப்பாக்கம் ஒரு பங்குல 2000 ஆண்டுல மனிதத்துக்கு எனக்கு இன்னும் கண் முன்பாக அண்ணன் தம்பி 2 பேர், இதுதான் பக்கத்து வீட்டு. நிறைய நேரங்கள் பத்தி ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி உறவுகள்லாம். ஒரு சுவர் பெருசா போட்டான், அந்த அம்மா அன்பிய பொறுப்பார, பேச்சுவார்த்தை இல்லை, சண்டை ஓராண்டு அல்ல பல ஆண்டுகள், சப்ப மேட்ரு தான் சண்டை. அதோ நிலத்துல கொஞ்சம் அடி எடுத்துட்டாங்க. ஆனா 2 பேரும் பாருங்களேன், வியூ கோயில்ல எங்க இல்லப்பா, அங்க சொல்ற மாதிரி பார்க்கலாம் அங்க. அப்போ நான் 2000 இருந்தப்போ பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆக்டிவிட்டி பங்குல அப்படி ஊந்து செய்வாங்க, அப்படி எல்லாம் செய்வாங்க, எல்லாத்துலயும் இருப்பாங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காட்ட அந்த தம்பிகிட்ட பேசிக்க மாட்டாங்க. 2 பேரும் அவங்களும் பேசிக்க மாட்டாங்க, அவங்க பிள்ளைங்களும் பேசிக்க மாட்டாங்க. இந்த மலை என்ற ஆணவம், அகந்தை அடித்து நொறுக்கும். மூன்றாவது ஆண்டவர் ரொம்ப சொல்றாரு, கோணலானவை, கரடு முருடானவை எல்லாம் சமதளமாக்கப்படும். அந்த மலைக்கு ஒரு நிகழ்ச்சி நான் வாசிச்சு அதை மறந்துட்டேன். ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஆர்மி ஆபீசர். எப்படி அமரன் படம் மாதிரி ஆர்மியில பயங்கரமா இருந்தார், நிறைய ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், எல்லாம் பர்ஃபெக்ட் ஆனும் அப்படின்பார். திடீர்னு அவரை நான் ஒரு முறை இங்கே சந்திக்க போயிருந்தேன். அப்போ அவர் என்னன்னா அவங்க மனைவி சொன்னாங்க, பாத 30 செகண்ட், நல்லா கவனிங்க, 30 செகண்ட் ஆக்சிஜன் மூளைக்கு போலியாம். செகண்ட்ஸ் தெரியல, நொடி. அவர் என்ன மூளையில என்ன ஆச்சு, கிளாட் வந்துச்சு. இன்னைக்கு அப்படி ஸ்மார்ட்டா அப்படியே மார்பு ஈறு கட்டிட்டு இருந்தவர்
வெஜிடபிள் தெரியுமா? வெஜிடேட்டிவ் சொல்லுவாங்க பாருங்க. படுத்த படுக்கையாக 30 செகண்ட் அந்த ஆக்சிஜன் மூளைக்கு போல அப்படி டிப் டாப்பா, நான் அவர் தப்பா சொல்ல, டிப் டாப்பா ஒரே ஸ்மார்ட்டா கத்திக்கிட்டு அதை பண்ணு, 5 மணிக்கு அந்த 4 மணிக்கு அந்த வீட சுத்தமா போய் அதை பண்ணு இதை பண்ணு சத்தம் போட்ட மனிதர் இன்று இதுதான் சொல்றாங்க. நிறைய நம்ம கூட இன்னைக்கு மலைகள் நிறைய வச்சிருக்கோம். மலை குண்டுகள் சின்னதா, சில பேருக்கு பெருசா இருக்கும், சில பேருக்கு சின்னதா இருக்கும். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், இந்த நாள்ல ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் தாழ்த்தப்பட அடித்து நொறுக்கப்பட்டாதான் இயேசுடைய பிறப்பு நமக்கு மகிழ்வு. 3வது கோணலாளவை கரடுமுரடால் நேராக்கப்படும். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம், பார்த்தா நான் ரொம்ப நல்லவன், நான் சொல்ல நான் ரொம்ப கெட்டேன். ஏன்னா நமக்குள்ள நிறைய தவறான வாழ்க்கை குறைபாடுகள், பலவீனம் நிறைய இருக்கு. நான் இல்லைன்னு சொன்னா அதிகமா சொல்றேன், பலவீனம் இல்லாத நம்முடைய திருத்தம் சொல்ற நானே ஒரு பாவி அப்படின்னு சொல்றேன். அனைவருமே பாவி தான். நீ நிறைய இன்னைக்கு வாழ்க்கை முறையில இப்போ செல்போன் யூஸ் பண்றது, போதை பண்ணது. கூட ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்து பயந்துட்டேன். பெங்களூர்ல டீ குடிக்க போயிருக்காங்க பசங்க, யாரு 80 இது கேஷுவல் சொன்ன ஒரு பொண்ணு சொல்லிச்சு என்கிட்ட, ஃபாதர் பெங்களூர்ல மட்டும் இங்கே முகப்பேர்லயே ஐடி ஃபீல்ட்ல எல்லாரும் அது மட்டும் இல்லையா இதுவும் எல்லாம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணும்போது தெரியல. ஓகே குட். அது வந்து ஸ்டைல். இப்போ வந்து பழக்கம். இப்போ என்ன நான் வந்து தப்புன்னு சொல்ல, அது பழக்கம் தப்பு, தவறான பழக்கம் இல்லை. அது எவ்வளவு ஒரு பாதிப்பு. இன்னைக்கு கலாச்சார மாற்றம், நம்ம செய்யற தவறுகளை நாமே மெச்சிக்கொள்ளும். எவ்வளவு தப்பான போதை பழக்கம், கூலிப்பு அப்படின்னு சொல்றான் பசங்க. நான் ஸ்கூல்ல கூலிப்பு என்பது சின்ன ஒரு மாதிரி வாயில வச்சு எனக்கு தெரியல, நான் பார்த்து இல்லை சொல்றேன். அப்புறம் சின்ன வயசுல எனக்கு ஏன் குழந்தை பாக்க இல்லை? இந்த மாதிரி தவறான செயல்பாடுகள்ல குடி குடி குடி, எங்க பார்த்தாலும் ஒரே குடி, கேதரிங் கேதரிங் கேதரிங், பர்த்டே கேதரிங், எல்லாத்துக்குமே சரக்கு பாட்டி இல்லாம இல்லை. அப்ப என்னன்னா அது எங்கே நம்ம இது தவறான கரடுமுரடானவை கோணலானவை நிறைய தீய பழக்க வழக்கங்கள் தான் இன்னைக்கு மனிதனை அவனுடைய வாழ்வை அழைக்கும். இன்னைக்கு நான் எப்படி தயார்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் இதான் மாற்றம். நான் சொன்னேன் இந்த மாற்றம் என்பது வெளியிலலாம் இல்லை, நான் என்கிட்ட. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்போ சபரிமலைக்கு போறாங்க, நான் நிறைய பேர் பார்ப்பேன், காலைல செருப்பு இல்லை, காலையில பச்சைத்தல்ல குளிக்கிறாங்க, நிறைய மாலையை மாட்டிக்கிறாங்க, அந்த மாதிரி போறாங்க. அங்க போயிட்டு வண்டியில போறாங்க, அங்க போய் அந்த சபரிமலை போய் அந்த ஏரியில குளிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. 40 நாள் திருப்பி பழைய குருடி கதவை திரடிதான். ஆனா இப்ப அதுவே பண்றது இல்லை சில பேர். அப்ப நம்முடைய வாழ்வு மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும். அப்ப இயேசுடைய வருகை நமக்கு என்ன சொல்லுது? ஆமா, என்ன பண்ணும்? இந்த பள்ளம், இந்த மலை, இந்த கோணலானவை எல்லாம் நேராக்கப்படணும். எனக்கு அழகாக ஒரு நிகழ்ச்சியை வாசித்தேன். அது ஒரு ஏழை குடும்பம், ஒரு குடிசை வீடு. அந்த வீட்டுல அவன் வயசான 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வர, வெளியில மழை பெய்து கொண்டு இருக்கிறார். அப்போ சொல்ற, கொஞ்சம் இடம் கொடுங்க. மழை உள்ளந்து வேற நமக்கே இங்க படுக்கிறதுக்கு சின்ன வீடு, இடம் இல்லை, அந்த உள்ள சேர்க்காத. அப்ப அவர் சொன்னாரு, நம்ம படுக்க முடியாது, ஆனா அவர் உள்ள சேர்த்து 3 பேர் நிற்பதற்கு இடம் இருக்கிறார். 3 பேர் நிற்பதற்கு இடம் இருக்கு. படுக்க முடியாது, ஆனா இருக்க இடம். இன்னைக்கு நான் பிரச்சனை, மனம் இருந்தான். நீங்க நிறைய நேரம் நம்ம மனங்களை நம்ம அடிக்கடி பார்க்கணும். செப்படிடணும். சொன்ன மாதிரி ரோடு பள்ளமா இருக்கு, அவன் போய் பார்ப்பான். போனா ஆக்சிடென்ட் வரும், நிறைய உயிர்கள் செத்து போவோம். இதுதான் இயேசுடைய வருகை. அதான் திருமுழுக்கு யோவான் சொன்னாரு. நீங்க நிறைய நேரம் நம்முடைய மனங்களை நம்ம சரிப்படுத்தாம போதுதான் மாளிகை கூட ஒண்ணுமில்லாம் போகுது. மனம் இருந்தால் குடிசை கூட மாளிகையா மாறும் சொல்றாங்க. மனம் இல்லைன்னா மாளிகை கூட குடிசையாய் மாறும். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு அருமையான இறை வசனங்களை நம்ம தாக்கிக் கொள்வோம். நம்ம மத்தவனை பத்தி யோசிக்காதீங்க. அவன் எப்படி இருக்கான், இவன் நான் எப்படி இருக்கேன் ஆண்டவர் முன்பா, என்கிட்ட என்ன பண்ணல இருக்கு, எவ்வளவு காயங்கள், நான் எத்தனை பேரை காயப்படுத்துறேன், நான் எத்தனை விதமா ஆணவ அகந்தோடு இருக்கேன், நான் யார்கிட்ட பேசாம இருக்கேன், இன்னும் மன்னிக்காம இருக்கேன், எவ்வளவு சண்டை போட்டுன்னு இருக்கேன். முன்ன நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் என்ன, நைட்ல செல்போன், தூங்குறது இல்லை, ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, டைமே ஒழுங்கா எழுந்து சோம்பேறித்தனங்கள் நிறைய இருக்கு, நம்ம கடமையை ஒழுங்கா செய்யறது இல்லை, இது நிறைய விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். நினைக்கிறேன் ஆண்டுடைய வார்த்தை நம்ம தாக்கி கொண்டு மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். இயேசுடைய அந்த பிறப்பு இந்த ஆண்டு நமக்கு நிச்சயமா அமைதியை நிம்மதியை தருகின்ற ஒரு அவருடைய பிறப்பாக அமைய அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். எழுந்திருப்போம்.